எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதவியை விட்டே விலகணும்னு அந்த நாட்டு மக்கள் இப்ப போர்க்கொடி தூக்கி இருக்காங்க. அது சம்பந்தமான தகவல்களையும், அதுக்கப்புறம் நேட்டோ நாடுகளோட கூட்டுப்படை உக்ரைன் மண்ணுக்குள்ளார கால் வச்சாங்கன்னா எல்லா நாடுகளையும் ஒரேடியா தொடச்செறிஞ்சிருவான்னு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் நேட்டோ நாடுகளுக்கு பகிரங்கமான போர் மிரட்டலை கொடுத்திருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ ரீசெண்டாக வருஷம் நடக்கிற நேட்டோ மீட்டிங் துருக்கி நாட்டோட அங்காராவில் வச்சு நடந்ததுங்க. அந்த மீட்டிங்கில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி சந்திச்சு பைலேட்டரல் மீட்டிங்கையும் நடத்தியிருந்தாரு. இந்த மீட்டிங்க்கு அப்புறம் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கொஞ்சம் உற்சாகம் அடைஞ்சிருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. ஏன்னா இந்த 4 வருஷ போரில் அமெரிக்கா அவங்களோட ஸ்டாக் ஃபைலில் வச்சிருக்கிற ஆயுதங்களை நேரடியாக உக்ரைனுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஒரு சில ஆயுதங்களை மட்டும் மற்ற நேட்டோ நாடுங்க மூலமாக உக்ரைனுக்கு கொடுத்து போர் நடத்துங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ துருக்கியில் நடந்த மீட்டிங்க்கு அப்புறம் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் உக்ரைனுக்கு ஒரு முக்கியமான லைசன்ஸ் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா, அமெரிக்காவோட எலைட் வெப்பன்ஸ்ல ஒன்னா இருக்கிற பேட்ரியட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை நீங்களே தயாரிச்சுக்குங்க, அதுக்கு நாங்க எல்லா டெக்னாலஜி ஷேர் பண்றோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவரு வாயாலே ஒப்புதல் கொடுத்திருந்தாரு. இப்படி லைசன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாம ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்கா விதிச்சிருந்த ஒரு சில கட்டுப்பாடுகளையும் ட்ரம்ப் விலக்கி இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட போர் நடத்தக்கூடாதுன்னு அமெரிக்கா உக்ரைனுக்கு ஒரு தடை விதிச்சு வச்சிருந்தாங்க. அந்த தடையை விலக்கிறதுக்கும் ட்ரம்ப் ஒத்துக்கிட்டு இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்க தி ஏபிடி செய்தி வெளியிட்டு இருக்காங்க. இப்படி அமெரிக்கா நீ போய் சண்டை போடுப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு கண்ணை காட்டினதுனால இப்போ உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட கப்பலங்களை குறி வச்சு தீவிர தாக்குதல் நடத்திருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குதுங்க. கிரிமியா ஒட்டி இருக்கிற கருங்கடல் பரப்பு ரஷ்யாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் பிளேஸா இருக்குது. அந்த காரணத்தினால ரஷ்யாவோட அணுசக்தி நீர்மூழ்கி கப்பல்களும் மற்ற டெஸ்ட்ராயர் கப்பலுங்களும் அங்க அதிகமா உலா வந்துட்டு இருக்கும். இப்படியான நிலைமையில அமெரிக்கா கருங்கடல் பரப்புல சண்டை போடுறதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்கிறதுனால உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி 18க்கு அதிகமான ரஷ்யாவோட கப்பலங்களை குறி வச்சு நேரடி தாக்குதல் நடத்திருக்காருங்க. இந்த தாக்குதல்லாம் ரஷ்யாவோட போர்க்கப்பலை குறி வச்சோ அவங்களோட சப்மரைன்ஸ் குறி வச்சு எதுவும் நடத்தப்படல. கருங்கடல் பரப்புல ரஷ்யாவோட சரக்கு கப்பலுங்க அதிகமா உலா வந்துட்டு இருக்கும். அதுக்கான ரீசன் என்னன்னா, அங்க கிரிமியா பகுதின்றது ரஷ்யாவோட கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. 2014க்கு முன்னாடி வரைக்கும் உக்ரைனோட ஒருங்கிணைஞ்ச நிலப்பரப்பா இருந்த கிரிமியா 2014 அப்ப ரஷ்யா அந்த பகுதி மேல நேரடியாக படையெடுத்து கிரிமியான்ற ஒரு மிகப்பெரிய நிலப்பரப்பை ரஷ்யா தன்னோட அனெக்ஸ் பண்ணிட்டாங்க. இப்ப கிரிமியாவில் ரஷ்ய மக்கள் அதிகமா குடியமர்த்தப்பட்டிருக்காங்க. அங்க ரஷ்யாவோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கு S-400 S-500 மாதிரியான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமும் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குது. அங்க அணு ஆயுத தாக்குதல் நடத்துற அணு ஆயுத ஏவுகணைகளையும் டிப்ளாய்மெண்ட் பண்ணி வச்சிருக்காங்க ரஷ்யா. கூடுதலா ரஷ்ய அதிபரோட மாளிகையில ஒன்னும் கிரிமியாவில் இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. உக்ரைனுக்கு சொந்தமான கிரிமியா நிலப்பரப்பை நீங்க ஏன் போர் தொடுத்து கைப்பற்றுறீங்கன்னு ரஷ்யன் பெடரேஷன் கிட்ட கேள்வியை முன் வச்சப்ப அதுக்கு ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் தரப்புல இருந்து என்ன பதில் வந்ததுன்னா, 1991ல சோவியத் யூனியன் ரஷ்யாவில இருந்து 15 நாடுங்க பிரிஞ்சப்ப உக்ரைனுக்கு சொந்தமா கருதப்படுற இந்த கிரிமியா நிலப்பரப்பு ரஷ்யன் பெடரேஷனோட கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்க வேண்டியது. அந்த நிலத்தை ரஷ்யா கிட்ட ஒப்படைங்கன்னு அப்பவே நாங்க கேட்டிருந்தோம். கணிசமான அளவுல ரஷ்ய மக்கள் அதிகமா வாழ்ந்துட்டு இருக்க அந்த நிலப்பரப்பு ரஷ்யன் பெடரேஷனோட கைக்கு தான் வந்திருக்க வேண்டியது. ஆனா மேற்கத்திய நாடுங்க பேச்சை கேட்டு உக்ரைன் அவங்களோட கட்டுப்பாட்டில் அதை எடுத்துக்கிட்டாங்க. நேட்டோவோட கிளாஷ் அதிகமா இருக்க கருங்கடல் பரப்பை ஆக்சஸ் பண்றதுக்கு இந்த கிரிமியா நிலப்பரப்பு எங்களுக்கு தேவைன்னு நாங்க கேட்டோம். ஆனா உக்ரைன் அதுக்கு சம்மதிக்கல. நியாயமான முறையில எங்களுக்கு சேர வேண்டிய நிலம் தான் அந்த கிரிமியான்றதுனால நாங்க போர் நடத்தி அதை கைப்பற்றிட்டோம். இப்படி ஒரு பதில் தாங்க கிரிமியா அனெக்சேஷன் அப்ப ரஷ்ய அதிபர் புட்டின் தரப்புல இருந்து தகவல் கொடுக்கப்பட்டுச்சு. இப்ப ஜூலை 5ல இருந்து ஜூலை 15 தேதிக்குள்ளார உக்ரைன் இந்த கருங்கடல் பரப்புல ரஷ்யாவுக்கு சொந்தமான 18க்கு அதிகமான சரக்கு கப்பலுங்களை நாங்க ட்ரோன்ஸ்களை வச்சு அடிச்சு காலி பண்ணிருக்கிறோம். இது ரஷ்யாவோட பொருளாதாரத்தை கடுமையா பாதிக்கும். அது எங்களுக்கு போர் வெற்றியை தேடி கொடுக்கும்னு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தரப்புல சொல்லப்பட்டிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிலைமையில ஜூலை 15 அப்ப உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி தரப்புல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்கப்பட்டுச்சுங்க. உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் பதவியில இருந்த மைக்கேலோ ஃபெட்ரோவை நாங்க பதவியில இருந்து டிஸ்மிஸ் பண்றோம்னு அறிவிப்பு கொடுத்தாங்க. அவரை டிஸ்மிஸ் பண்ணதுக்கான தெளிவான காரணங்களை சொல்லாத உக்ரைன் அரசாங்கம் புது டிஃபென்ஸ் மினிஸ்டர் நாங்க பொறுப்புக்கு கொண்டு வர போறோன்றத மட்டும் சொல்லியிருந்தாங்க. ஜூலை 15 தேதி அன்னைக்கு உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி இந்த டிஸ்மிஸ் நடவடிக்கை பண்ணி முடிச்சிட்டாரு. அடுத்த நாள் ஜூலை 16 தேதியில இருந்து ஜெலன்ஸ்கிக்கே உக்ரைன் நாட்டுல எந்த மாதிரியான தலைவலி ஏற்பட ஆரம்பிச்சிருச்சுன்னா, உக்ரைன் தலைநகரா இருக்க கியூ, அதுக்கப்புறம் அந்த நாட்டோட மிக முக்கியமான பிற மாகாணங்களா இருக்க கார்கியூ, ஒடேசா, டினிப்ரோ பெட்ரோவஸ்க் மாதிரியான நகரங்கள்லயும் உக்ரைன் அதிபருக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதுலயும் தலைநகர் கியூல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கு எதிராக மக்கள் என்ன மாதிரியான கோஷங்களை எழுப்பிட்டு இருக்காங்கன்னா, ரஷ்யாவோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி நிறைய கரப்ஷன் பண்ணிருக்காரு. நேட்டோ கிட்ட இருந்து ஆயுதங்கள் வாங்குறது உட்பட நிறைய துறைகள்ல ஊழல் நடந்திருக்குது. இதுக்கு ஜெலன்ஸ்கியும் பொறுப்பேற்றுக்கணும், அவரும் பதவியில இருந்து ராஜினாமா பண்ணணும்னு மக்கள் அங்க போராட்டங்களை பண்ணிட்டு வராங்க. மக்கள் இப்படி போராட்டங்களை பண்ணிட்டு வந்தாலும் அங்கத்தி கல நிலவர பிரகாரம் டிஃபென்ஸ் மினிஸ்டரை ஏன் இப்ப பொறுப்புல இருந்து தூக்கியிருக்காங்கன்னா, ஜெலன்ஸ்கியால நீக்கப்பட்ட டிஃபென்ஸ் மினிஸ்டரா இருக்க மைக்கேலோ ஃபெட்ரோவ் அங்க இருக்கிற ராணுவ தளபதிகளோட சரியா ஒத்து போகலங்க. இந்த காரணங்களாலையும் உக்ரைன் அதிபரோட ஏற்பட்ட சண்டை காரணமா அவர் பதவியில
பதவியில இருந்து நீக்கப்பட்டிருக்கலாம்னு சொல்லப்படுது. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு அடுத்ததா உக்ரைன் தலைநகர் கியூக்கு இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டரா இருக்க கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலகிறதுக்கு முன்னாடி கடைசி தடவையா இப்ப கியூக்கு வந்திருக்காருங்க. கியூல உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கிக்கும் ஸ்டார்மருக்கும் நடுவுல நிறைய பேச்சுவார்த்தை நடந்திருக்குங்க. இந்த பேச்சுவார்த்தைக்கு அப்புறம் ஸ்டார்மர் உக்ரைனுக்கு என்ன உத்தரவாதம் கொடுத்து பேசியிருந்தாருன்னா, நான் இங்கிலாந்தோட பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்து போறேன்னு நினைச்சு யாரும் வருத்தப்பட தேவையில்ல. அடுத்து யாரு பிரதமரா வந்தாலும் இரும்பு கேடைய மாதிரி உக்ரைன் நாட்டுக்கு யூகே என்னன்னைக்கும் பாதுகாவலா நிற்கும். நாங்க எல்லா வகையிலும் சப்போர்ட் பண்ணுவோம், பணம் கொடுப்போம், ஆயுதம் கொடுத்துக்கிட்டே இருப்போம்னு கெய்ர் ஸ்டார்மர் உக்ரைன் தலைநகர்ல வச்சு பேட்டி கொடுத்திருக்காருங்க. ஃப்ரெண்ட்ஸ், உக்ரைன் போர் தொடங்கினதுக்கு அப்புறம் உக்ரைனுக்கு கெட்ட நேரமா இல்லைன்னா யூகேக்கு கெட்ட நேரமானே தெரியலங்க. யூகே நாட்டுக்கு யார் பிரதமராக வந்தாலும் கொஞ்சம் மாசம் தான் அந்த நாட்டோட அதிபராக இருக்காங்க. ஒரு 6 மாசத்துலயோ 1 வருஷம் 2 வருஷத்துல அந்த பதவியில இருந்து எப்படியாவது அவங்களை வீட்டுக்கு அனுப்பிடுறாங்க. உக்ரைன் போரை ஆரம்பிச்சு வச்ச இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர் போரிஸ் ஜான்சன்ல தொடங்கி இந்தியாவோட வம்சாவளியா இருந்த ரிஷி சுனக், அதுக்கப்புறம் பல போராட்டங்களை கடந்து அந்த நாட்டோட அதிபரா பொறுப்புக்கு வந்த கெய்ர் ஸ்டார்மரும் உக்ரைன் நாட்டுக்கு அடிக்கடி போய் அந்த நாட்டுக்கு முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. இவங்க எல்லாருமே அடுத்தடுத்து பதவியில போனாங்க. இதுக்கு உக்ரைன் தான் காரணமா இல்லைன்னா இங்கிலாந்தோட கெட்ட நேரமான்னு தெரியலங்க. கெய்ர் ஸ்டார்மரும் அவரோட கட்சி பதவியில இருந்து இப்ப ராஜினாமா பண்ணிட்டாரு. அடுத்து இன்னும் கொஞ்ச நாள்ல பிரைம் மினிஸ்டர் பதவியில இருந்தும் கெய்ர் ஸ்டார்மர் விலக இருக்காருங்க. தாம் பதவியில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ரஷ்யாவுக்கு எதிராக செயல்படுறதுக்கு உக்ரைனுக்கு ஏதாவது ஒரு வழியில சப்போர்ட் பண்ணணும்னு கெய்ர் ஸ்டார்மர் இப்ப என்ன பண்ணிருக்காருன்னா, கொலிஷன் ஆஃப் வில்லிங்ன்ற பேர்ல ஏற்கனவே உருவாக்கி வச்சிருந்த நேட்டோ நாடுகள்ல இருந்து 19 நாடுகளை உறுப்பினராக கொண்ட அந்த கமிட்டில இருந்து 15 நாடுகளை மட்டும் இப்ப தனியா எடுத்து அந்த நாடுகளா ஒன்னா சேர்ந்து உக்ரைனுக்கு ஆயுதம் சப்ளை பண்றதுக்கும் அதுக்கப்புறம் உக்ரைனோட ஒருங்கிணைஞ்சு ஒரு மிகப்பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை புதுசா உருவாக்குறதுக்கு இந்த நாடுகளா முடிவு பண்ணிருக்காங்க. ஸ்டார்மர் பதவியில இருந்து வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி அதுக்கான திட்ட முன்வடிவங்கள்லாம் வேகமா உருவாக்கிட்டு இருக்கிற ஸ்டார்மர் அரசாங்கம் சீக்கிரமாவே ஒரு அறிவிப்பு கொடுக்க இருக்கிறதா தகவல் கிடைச்சிருக்குது. பிரிட்டன் சார்பா வெளியாகிற அந்த அறிவிப்புல என்னென்ன விஷயங்கள் இடம் பிடிக்க போகுதுன்னா, உக்ரைனோட சேர்த்து 15க்கு அதிகமான நேட்டோ நாடுகளா ஒன்னா சேர்ந்து பெரிய அளவுல ஆயுதங்களை உருவாக்க போறாங்க. இந்த நாடுகள்லாம் அடுத்த 10 வருஷத்துக்குள்ளார அதிநவீனமான ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தையும் அதோட சேர்த்து தனியா போர் விமானங்களை உருவாக்குறதுக்கும் திட்டங்களை தீட்டிட்டு இருக்காங்க. உக்ரைன் நாட்டுக்கிட்ட இப்போதைக்கு லாங் நெப்டியூன், ஃபிளமிங்கோன்ற 2 மிசைல்ஸை பயன்படுத்தி தான் ரஷ்யாவுக்கு எதிராக அவங்க அப்பப்போ தாக்குதல் நடத்திட்டு வராங்க. இந்த ஏவுகணை கூட அவங்களோட சொந்த டெக்னாலஜியில் வச்சு உருவாக்கி இருக்கிறதுக்கு வாய்ப்பு குறைவுதாங்க. நேட்டோ நாடுகளை சப்போர்ட் பண்ணி தான் இந்த 2 மிசைல்ஸையும் உக்ரைன் உருவாக்கி இருக்கிறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சொல்லியிருக்காங்க. யூகே தலைமையில் இயங்கிட்டு இருக்கிற இந்த 15 நேட்டோ நாடுகளும் அதுக்கப்புறம் உக்ரைனும் என்ன கணக்கு பண்றாங்கன்னா, அமெரிக்கா கோல்டன் டோம்ன்ற பேர்ல அந்த நாட்டை பாதுகாக்கிறதுக்குன்னு ஒரு பிரம்மாண்ட ஏர் டிஃபென்ஸ் கவசத்தை உருவாக்க போறேன்னு ட்ரம்ப் ரீசெண்டா ஒரு அறிவிப்பு கொடுத்திருந்தாரு. அதுக்கு நாங்க 100 லட்சம் கோடிக்கு மேல செலவு பண்ண போறோம்னு அவர் சொல்லியிருந்தாரு. இதை வச்சு இந்த நேட்டோ நாடுகள் என்ன கேட்கறாங்கன்னா, இந்த கோல்டன் டோம் திட்டத்துல நாங்களும் இணைஞ்சுக்கிறோம்னு கேட்டுட்டு வராங்க. ஆனா ட்ரம்ப் என்ன சொல்றாரு, நீங்க ஏற்கனவே நேட்டோ ஸ்பெண்டிங்ல உங்களோட ஜிடிபில இருந்து கம்மியா தான் பணம் தரீங்க. இந்த கோல்டன் டோம் திட்டத்துக்கு நீங்க எந்த அளவு சப்போர்ட் பண்றீங்கன்றத பொறுத்து தான் உங்களுக்கு இதை பண்ண முடியுமா இல்லையான்றத நான் முடிவு பண்ணுவேன்னு ட்ரம்ப் சொல்லிட்டாரு. அதனால தான் இந்த நேட்டோ நாடுகளும் யூகேவோட இப்போதைய பிரைம் மினிஸ்டரா இருக்க கெய்ர் ஸ்டார்மரும் உக்ரைனையும் கூட சேர்த்துக்கிட்டு நாமெல்லாம் ஒரு பெரிய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை உருவாக்குவோம், அது அமெரிக்காவை சாராம நம்மளுக்குன்னு வச்சுக்கலாம், நம்மளோட பாதுகாப்புக்கு அது உதவுன்ற மாதிரி கெய்ர் ஸ்டார்மரும் உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் இப்போ கியூல மீட்டிங் போட்டு முடிவு பண்ணிருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, இப்போ வரைக்கும் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்துக்கு 32 நேட்டோ நாடுகள் மட்டும் இல்ல, அங்க ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற எல்லா ஐரோப்பிய நாடுகளும் அமெரிக்காவை தாங்க நம்பி இருக்கிறாங்க. அமெரிக்காவோட பேட்ரியாட் தாடுன்ற 2 ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இல்லைன்னா ரஷ்யா எப்பயோ இவங்களை முடிச்சு விட்டு போயினே இருந்திருப்பாங்க. தனிப்பட்ட டெக்னாலஜி வச்சு இப்போ வரைக்கும் யூகே, பிரான்ஸ், இத்தாலி, ஜெர்மனி மாதிரியான இந்த ஐரோப்பிய நாடுகளால சொந்தமா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை பெருசா உருவாக்க முடியலங்க. குறிப்பா அமெரிக்கா அளவுக்கு எஃபிஷியன்ட்டான ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தை இப்போ வரைக்கும் இவங்களால உருவாக்கவே முடியல. அதனால அமெரிக்காவை கைட்டி விட்டுட்டு இவங்களால டெக்னாலஜிக்கலா தனியா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் உருவாக்க முடியுமான்றத நம்ம பொறுத்து இருந்தாங்க பார்க்கணும். இந்த யூகே நாடு இப்படியே உக்ரைனை உசிப்பி விட்டு அடிக்கடி ரஷ்யா கிட்ட மோத வைக்கிறது மூலமா அவங்க அடிக்கிற பலமான ஏர் ஸ்ட்ரைக்ல உக்ரைன் தாங்க பாதிக்கப்பட்டு இருக்குது. இந்த யூகே நாடு பேசிட்டு அவங்க அழகா கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. இது மட்டும் இல்லாம இந்த யூகே நாடு ஐரோப்பிய யூனியன் சார்பா 80 இருந்து $100 பில்லியன் வரைக்கும் உக்ரைனுக்கு பணம் தர இருக்காங்க. இந்த பணம் எதுக்காக பயன்படுத்தப்பட போகுதுன்னா, பெரும்பாலும் வெப்பன்ஸை உருவாக்க தான் பயன்படுறதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கிறதா சர்வதேச ஊடகமா இருக்கிற ராய்டர்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்படி உக்ரைனுக்கு நேட்டோ நாடுங்க தாறுமாறா ஆயுதம் கொடுக்கறதுனால கொதிச்சு போயிருக்கிற அதிபர் புதின் நேட்டோ நாடுகளுக்கு புதுசா ஒரு எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. இந்த 32 நேட்டோ நாடுகளும் உக்ரைனுக்கு பணம் கொடுக்கறது மட்டும் இல்லாம அவங்களோட செக்யூரிட்டி போர்ஸஸை ஒன்னா சேர்த்து இப்ப உக்ரைனுக்கு அனுப்ப முடிவு பண்ணிருக்கீங்க. ஃபாரின் போர்சஸ் உக்ரைன் மண்ணில் திரையரங்குச்சுன்னா அது எங்களோட பிரைமரி டார்கெட்டா கருதப்படும். அதனால ஐரோப்பிய நாடுகளோட படைகள் உள்ள கால் வச்சதுக்கு அப்புறம் நாங்க நேட்டோ நாடுகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்த வேண்டியிருக்கும்னு புதின் மிரட்டல் விடுத்திருக்காருங்க. உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி பதவி விலக சொல்லி உள்நாட்டில் மக்கள் போராட்டம் வெடிச்சிருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேங்க. இப்படி நிறைய தகவல் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்துல நாங்க கொடுத்திருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களுமே இந்த வழிகளை பயன்படுத்தி உங்களால முடிஞ்ச உதவி எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPSC SSC ரயில்வே எக்ஸாமுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்திருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. தொடர் போர்கள் நடத்திக்கிட்டு இருக்கிற வல்லரசுங்களோட அதிபருங்க போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.